மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பெண்ணினோட நட்சத்திரம், இந்த நட்சத்திரமாக இருந்தால் பொருந்தும் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் எது உத்தமம்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் இன்னைக்கு பெண்ணின் நட்சத்திரம் ரோகிணி, ரிஷபராசி. என்னென்ன நட்சத்திரம் ஆண் நட்சத்திரத்தோட ஒத்து போகுதுன்னு பார்க்கலாமா? பெண்ணின் நட்சத்திரம் ரோகிணி, ரிஷபராசி. ஆணின் நட்சத்திரம் அஸ்வினி, மேஷம் உத்தமம். பரணி, மேஷம் உத்தமம். கார்த்திகை 1 மேஷம் உத்தமம். கார்த்திகை 2, 3, 4 ரிஷபம் உத்தமம். ரோகிணி ரிஷபம் உத்தமம். மிருகசீரிடம் 1, 2 ரிஷபம் உத்தமம். மிருகசீரிடம் 3, 4 உத்தமம். புனர்பூசம் 1, 2, 3 மிதுனம் உத்தமம். புனர்பூசம் 4 கடகம் உத்தமம். பூசம் கடகம் உத்தமம். ஆயில்யம் கடகம் உத்தமம். உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மம் உத்தமம். உத்திரம் 2, 3, 4 கன்னி உத்தமம். சித்திரை 1, 2 பாதம் கன்னி உத்தமம். சித்திரை 3, 4 துலாம் உத்தமம். விசாகம் 1, 2, 3 துலாம் உத்தமம். விசாகம் 4 விருச்சிகம் உத்தமம். அனுஷம் விருச்சிகம் உத்தமம். கேட்டை விருச்சிகம் உத்தமம். மூலம் தனுசு உத்தமம். பூராடம் தனுசு உத்தமம். உத்திராடம் 1 தனுசு உத்தமம். உத்திராடம் 2, 3, 4 மகரம் உத்தமம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிறையா இதுக்கு உத்தமம். அவிட்டம் 1, 2 மகரம் உத்தமம். சதயம் கும்பம் உத்தமம். அதற்கு பிறகு 4 இது உத்தமம் வருது. பூரட்டாதி 1, 2, 3 கும்பம் உத்தமம். பூரட்டாதி 4 மீனம் உத்தமம். உத்திரட்டாதி மீனம் உத்தமம். ரேவதி மீனம் உத்தமம். இப்போ நிறைய நட்சத்திரத்துக்கு இது உத்தமமாயிருக்கு. ரோகிணி நட்சத்திரம். அதனால் இதில் இது பண்ணி நீங்கள் இது பண்ணுங்க. நாம் முக்கிய பொருத்தங்கள் கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு, மரம் அவசியம் இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தால் உத்தமம். இல்லைன்னா ஜோதிடரை அணுகி நீங்கள் என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க. நான் தெரிந்ததை சொல்கிறேன். ஆண் பெண் ஜாதகத்தில் லக்னம் என்பது அவர்களுடைய பிறந்த நேரம், அதனுடைய உயிர், அதை பார்க்க வேண்டும். லக்னத்தில் ராகு கேது இருந்தால் மற்ற ஜாதகத்திலும் இதுபோல் இருக்க வேண்டும். இது கால சர்ப்பதோஷம் அல்லது லக்னத்திற்கு அடுத்த கட்டம் 2ஆம் வீடு என்பது. இதில் ராகு அல்லது கேதும் இருக்கும் பட்சத்தில் மணமகள் ஜாதகத்திலும் மணமகன் ஜாதகத்திலும் இருக்க வேண்டும். இது சர்ப்பதோஷம், நாகதோஷம் எனப்படும். செவ்வாய் தோஷம் இது மணமகன் அல்லது மணமகள் இருவருக்கும். லக்னத்தில் செவ்வாய், 2ஆம் வீட்டில் செவ்வாய், 4ஆம் வீட்டில் செவ்வாய், 7ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷ கட்டத்தில் இருக்க வேண்டும். இதனை நாம் ஜாதக கட்டத்தில் எளிதாக பார்த்து ஜோதிடரை அணுக வேண்டும். அவர் பொருத்தம் இல்லை என்று தவிர்த்தால் நாம் பொருத்தம் இல்லை என கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம் என பரிகார செவ்வாவும் இருக்குது. இந்த திருமண பொருத்தம் நல்லா நமக்கு ஒரு இதாக இருக்கணும். ஜோதிடர்கிட்ட நீங்கள் என்ன ஏதுன்னு கேளுங்க. ஏன்னா செவ்வாய் தோஷ பரிகார இது இருக்குது. சுக்கிரனோட சேர்ந்து இருந்தால் ஒரு பரிகார இது இருக்குது. ஆனால் அதை பார்த்து நீங்கள் அது என்னன்னு கேட்டு இது பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தரேன். இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குன்னு வாங்கியிருப்போம், நகைக்குன்னு வாங்கியிருப்போம், ஒரு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம். எந்தெந்த பொருளுக்கு நம்ம கடன் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்ளலாம். மைத்திர முகூர்த்த நேரம் என்பது நமக்கு ஒரு மிக நல்ல ஒரு இது. கடன் தீர்க்கும் மைத்திர முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாக தரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட் வீடியோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.